இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இங்கே சகேயு மனம் திரும்புகிற காரியமானது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதற்கு முந்தின அதிகாரத்திலே, அதாவது 18வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு தலைவன் என்று போடப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களிலே வாலிபன், ஐசுவரியவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், இந்த உலகத்தினுடைய அத்தனை ஆஸ்திகளையும் பெற்றிருந்தவன், ஜீவனுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் பெற்றிருந்தவன், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் வந்தபொழுது அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படியாக சொன்னபொழுது அவன் எல்லாவற்றையும் சிறு வயது முதல் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். 22வது வசனத்தில், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னபொழுது அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினால இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அதனை கேட்ட சீஷர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்டபொழுது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொன்னாரே. இங்கே அதே அளவு ஐஸ்வர்யம் பெற்ற ஒருவரை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் என்று இங்கே அந்த அதிகாரத்தை லூக்கா எழுதுகிறார். ஆயக்காரர்கள் என்று சொன்னாலே டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறபடி, அவர்கள் ரோம அந்த அரசாட்சியின் கீழாக இருந்தபடினாலே ரோமர்களுக்கு வரி செலுத்துகிறதற்கு யூதர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. அந்த வரிகளை வசூலிக்கிறவர்களுக்கு அவர்கள் சம்பளம் கொடுப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்திலேயே இவர்கள் லஞ்சம் பெறக்கூடியவர்களாக காணப்பட்டபடினால இந்த ஆயக்காரர்களை யூதர்கள் அதிகமாக வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய சொந்த ஜனங்களிடத்திலேயே அடித்து பிடுங்குகிறது போல காசை பிடுங்கி அங்கே ரோமர்களுக்கு கொடுக்கிறார்களே என்று சொல்லி அத்தனையாக வெறுப்படையக்கூடிய ஒரு வாழ்க்கையை இங்கே ஆயக்காரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதிலே ஆயக்காரனுக்கு தலைவன், எரிகோ மக்கள் எல்லாரும் வெறுக்கிற ஒரு வாழ்க்கையைத்தான் இங்கே இந்த ஐஸ்வர்யவானாய் இருந்த சகேயு அவன் அனுபவித்திருக்க வேண்டும். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஐஸ்வர்யவானாய் இருந்த, ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த, எரிகோ மக்களிடத்தில் வெறுப்பை சம்பாதித்த, ஒரு மனிதனிடத்தில் கூட நேசத்தை பெற முடியாத அந்த சகேயு இயேசுவை பார்க்க அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள வகை தேடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறின பொழுது இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் என்று போடப்பட்டிருக்கு, ஒருத்தர் இல்லாமல் யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வளவு வெறுப்பை சம்பாதித்து சமுதாயத்தில் எல்லா தன்னுடைய நன்மதிப்பையும் இழந்துவிட்ட ஒரு சகேயுவை இயேசு சந்தித்து அழைத்த பொழுது அவன் சந்தோஷத்தோடு கூட அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். நிச்சயமாக அவர்தான் ஒரு முதல் விருந்தினராக கூட இருந்திருக்கக்கூடும். அப்படியாக அவன் அழைத்து கொண்டு போன பொழுது சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, அவரை ஆண்டவராக அவன் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்திலே வாலிபன் என்று எழுதப்பட்டவர் நல்ல போதகரே என்று அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன். அங்கே ஆண்டவர் தேவன் ஒருவர் தவிர நல்லவர் இல்லையே, தேவனாக இயேசுவை அங்கே பார்க்கவில்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இயேசு சொன்ன வழிகளையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் இவன் இயேசு தன்னுடைய வீட்டில் பிரவேசித்த மாத்திரத்தில் இயேசு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்று அழைக்கிறான். என்னை ஆள்கிறவரே, என்னை ஆட்கொண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற
கனியை இங்கே சகேயு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த சம்பவத்தை லூக்கா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று சொன்னாரே. இங்கே யாத்ராகமம் 22வது அதிகாரம் 1-2 பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டை களவாடி விற்றவன் 4 ஆடுகளை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது. இவன் நியாயப்பிரமாணத்தை தெளிவாக அறிந்திருக்கிறபடியினாலே அவன் சொல்லுகிறான், நான் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். திருடன் கண்ணமிடுகையில், அதாவது திருடும் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட அவனை அடித்தார்கள் என்று சொன்னால் அடிபட்டவன் அவன் செத்தால் அவன் நிமித்தம் இரத்த பலி சுமராது என்று சொல்லி களவை ஆண்டவர். கற்பனைகளிலே களவு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் இத்தனையாக அதற்கு பதிலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளைகளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதை தெளிவாக இயேசுவை ஆண்டவரே என்று ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே இங்கே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவனாக சகை நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். அங்கே வாலிபனை பார்த்து, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னபொழுது அவனுக்குள்ளாக மிகுந்த துக்கம் வந்துவிட்டது. எதிர்காலத்தை குறித்த பயம் வந்துடுச்சு. நான் எதிர்காலத்தில் எல்லாத்தையும் விற்றுட்டானா நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் பயந்து அவன் துக்கமுகமாக திரும்பி போய்விட்டான். ஆனால் சகை இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்க்கை, மிகவும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு சம்பிரமமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசுவின் இடத்தில் அவன் அறிக்கை இடுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். எவனிடத்திலேயாவது அநியாயமாக வாங்கினது உண்டான நாளத்தனையாக கொடுக்கிறேன். நாளைக்கு என் நிலைமை எப்படி ஆனாலும் சரி. இயேசுவை பார்க்கிற மாத்திரத்தில் சகேயு சொல்லுகிறான், நீரே என்னுடைய விலையேற பெற்ற பொக்கிஷம். அதனால் இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகளெல்லாம் இப்போ எனக்கு பார்க்கும்போது அவைகள் குப்பையாய் தோன்றுகிறது என்று சொல்லி, ஆகவே தான் நாளைக்கு நான் தரித்திரனாய் மாறினாலும், நாளைக்கு என் நிலைமை எப்படி மாறினாலும் இயேசுவாகிய என் பொக்கிஷம் எனக்கு போதும் என்று சொல்லி அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் அந்த வாலிபன் அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் அவனை ஆட்கொண்டபடியினால் மிகுந்த துக்கமாக அவன் திரும்பி போய்விட்டதை பார்க்கிறோம். சகேயு தேவ கிருபையை பெற்றபோது எதனையும் அளந்து கொடுக்கலை, தாராளமாக கொடுக்கிறதாக அவர் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிறார். சொத்தில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்த பின் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்த பின்பு அவருக்கு மீதி என்ன இருக்குன்னே தெரியாது. அவனுடைய வாழ்க்கை முறை அடுத்த நாளிலிருந்து முற்றும் ஒரு மாற்றத்தை கட்டாயம் அடைஞ்சிடும். எந்த நிலைமையில் அவனுடைய பொருளாதார நிலைமை இருக்குன்னே சொல்லி தெரியாது. அப்படியாக மாறின அவனை பார்த்து இவன் விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமுக்கு குமாரர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அதன்படி இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து வந்த வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் உண்டு. அங்கு அளந்து கொடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் காணப்படுவதே இல்லை. தவறுகளை திருத்த அவர்களுக்கு பெரிய சத்தியங்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இயேசுவை பார்த்தால் போதும். அடங்க முடியாத ஒரு தாகம் அவனுக்குள்ள சகைக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடினபடினால அவன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் வேக வேகமாய் சரி செய்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்காக உடல் உழைப்பு, நேரம் இவற்றுடன் நம்முடைய பணத்தை, அறிவை நாம் செலவிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், தசமபாகம் போன்ற ஒரு வரையறைக்குள்ள காசுகளை மாத்திரம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்வேன் என்பது அல்ல. நான் சுவிசேஷம் சொன்னால் என்ன
என்ன நினைப்பார்கள் என்கிற தயக்கமும் எனக்கு தேவையில்லை. நிந்தை சுமந்த என் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எனக்கு என்ன வெட்கம்? நரக சிட்சையிலிருந்து ஒருவர் தூக்கப்படாமல் இருப்பதற்கு என்னுடைய வெட்கம் ஒரு நாளும் காரணமாய் அமைந்து விடக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய எதிர்காலத்தை பாதத்தில் வைத்துவிட்டு நரக தீயில நரக சிட்சையில் விழப்போகிற ஜனங்களின் மேலே ஒரு பாரம் கொண்டு அவர்களுக்காக என்னுடைய உடல் உழைப்பையும் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பணத்தையும் என்னுடைய அறிவையும் நான் எப்படியாயிலும் பயன்படுத்துவேன் என்று சொல்லி நம்ம வாழ வேண்டும். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இயேசுவை சரியாக புரிந்து கொண்ட சகேயுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளோ பெரு வெறுப்புக்குள்ளான ஒரு உலக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் அவன் இயேசுவை சந்திப்பதற்கு முன் அவருடைய வாழ்க்கை எல்லாரும் வெறுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசுவை சந்தித்த பின் அவனுடைய வாழ்க்கை எல்லாரும் நேசிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையாக தேவனே அவனை நேசிக்கிறார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபராகிய இயேசுவினிடத்திலிருந்து இவ்வளோ பெரிய சாட்சியை அவன் பெறுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்லணும், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லணும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். உலகத்தினுடைய ஆஸ்திகள் நம்முடைய கண் பார்வைகளில் ஒரு குப்பை மேடாக தோன்றணும். இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்தில் நமக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாக தோன்ற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.